ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நாம இங்கே ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே என்கரேஜ் பண்ணல. இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நாம வீடியோக்குள்ள போயிடுவோம் இன்னைக்கு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இந்த லெவல் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,669 அங்க ஓப்பன் பண்றான். அங்க ஓப்பன் பண்ணி டைரக்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட S1 பிளஸ் ப்ரீவியஸ் டேவோட லோ ரெண்டுமே அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் டைரக்டா அங்க ஒரு ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ஷன் எடுத்தவன் நல்லா வேகமா ஃபால் ஆயிருக்கான். வேகமா ஃபால் ஆனவன் திரும்ப ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கான். ரெக்கவரி எங்க கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்மளோட S2ல வந்து சஸ்டெயின் ஆகுறான். இங்க சஸ்டெயின் ஆகி டைரக்டா போய் ப்ரீவியஸ் டே லோ நம்மளோட S1 அந்த ஏரியாலேயே திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆயிட்டு ஓப்பன் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆயிருக்கான். ரிஜெக்ட் ஆயிட்டு இப்போ க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பக்கத்துல க்ளோஸ் ஆயிருக்கான். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்பாட் கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இந்த மந்தோட S1 எங்க இருக்கு அப்படின்றது. இந்த மந்தோட S1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,540.25 இதுதான் நமக்கு இந்த மந்தோட S1. இது பார்த்தீங்க அப்படின்னா 24,950 இந்த புட்டோட ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்த S1. நீங்க வேணா கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்பாட் கோர்ஸ் எடுத்த எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் இன்னைக்கு எங்க சப்போர்ட் எடுத்திருக்கான் அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டா அந்த S1ல தான் மந்தோட S1ல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். மந்தோட S1ல சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே லோ பக்கத்துல க்ளோஸ் ஆயிருக்கான். நாம இந்த லெவல்ஸை கொடுத்ததை தாண்டி இந்த மந்த் லெவல்ஸை நாம இதுவரையும் யூடியூப்ல ஷேர் பண்றது கிடையாது. இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்றோம். இதை தாண்டி வீக்லி லெவல் மந்த்லி லெவல் அப்படின்றது நம்ம கோர்ஸ்ல தான் வரும். கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாட் கோர்ஸை பொறுத்தவரையும் ஒரு ரெக்கார்டட் வீடியோ. ஓகே, நாம இந்த கோர்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்கும் போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி நேற்று இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 750 அந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்துட்டு இருந்தது. ஆனா அந்த ஸ்ட்ரைக்கை வீக் பண்ணியாச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நாம நேற்றைய வீடியோல கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அப்சைட் போகணும் அப்படின்னா 850க்கு மேல சஸ்டெயின் ஆகி ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் மேலே தொடர்ந்து போக முடியும். அப்படி இருந்தாலும் 950 அந்த ஸ்ட்ரைக் ஒரு ரெசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்றத தான் நாம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா 800க்கு கீழே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு 130 பாயிண்ட் பக்கத்துல கேப் டவுன் கொடுத்துட்டான். அங்க இருந்து டைரக்டா மந்தோட லெவல்ல சப்போர்ட் எடுத்தாச்சு. சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பக்கத்துல கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மந்தோட S1ல சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த லெவல் பிரேக் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத பிரீமியத்துல வாட்ச் பண்ணுங்க. ஓகே, நாம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்படி வேகமா ஒரே கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கான். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 167 பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கு. அங்க இருந்து மைனஸ் ஆனவன் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 540ன்றது கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அவ்வளோ பாயிண்ட் கீழே வந்துட்டு அங்கேருந்து வேகமாக ரெக்கவரி ஆயிருக்கான். வேகமாக லோல இருந்து 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிட்டான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா
பிரீமியம் டிகே அப்படின்றது ஆகவே இல்லை இன்னைக்கும், அதாவது நேத்தும். போன வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருந்தானோ அதே விஷயம்தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் பண்ணான். அதே மாதிரி போன திங்கட்கிழமை என்ன பண்ணானோ அதே விஷயத்தை தான் இன்னைக்கும் பண்ணிட்டு போயிருக்கான். போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ்ல க்ளோசிங்ல 203 பாயிண்ட் வச்சிருந்தான். அதே 203 பாயிண்ட் தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் பண்ணும்போது வச்சிருந்தான். நமக்கு திங்கட்கிழமை ஓபன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 215 16 அந்த பாயிண்ட் வச்சிருந்தான் ஏடிஎம்ல. இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் பிரைஸ்ல 219 பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எதுக்கு ரன் ஆகுது அப்படின்றத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏடிஎம், ஓடிஎம் இந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் ஜீரோ பண்ணணும். ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கெல்லாம் அவனோட ரியல் வேல்யூவை கொடுக்கணும், இன்டென்சிவ் வேல்யூவை கொடுக்கணும். இதுக்காக தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ரன் ஆகுது. இங்க மார்க்கெட் இதுக்கு தான் ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, ஒரு எக்ஸ்பைரி டே முடியும் போது ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றது தான் இங்க கேள்விக்குறி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணுங்க. பிரீமியத்தை வாட்ச் பண்ணீங்கன்னா தான் ஸ்பாட் என்ன பண்ண போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான். 24,500 புட்டு, 24,100 கால், சாரி 25,100 கால். இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேத்து லெவல்ஸ் கொடுத்திருந்தோம். ஓகே, இன்னைய லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,188, 24,967, 24,528, 24,311. இதுதான் நாம இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்ட்ரைக்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபார் பை ஆர் செல். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம நம்ம கிட்ட ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா அந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க கிட்டயே சொல்ற விஷயம், இல்ல ஸ்பாட் கோர்ஸ் எடுக்கிறவங்க கிட்டயே சொல்ற விஷயம், ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ப்ரீமியம் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ வெயிட் பண்ணணும் அப்படின்றத சொல்றது ப்ரீமியம் தான். ஸோ ப்ரீமியத்தை தான் நம்ம வாட்ச் பண்ண சொல்லுவோம். இந்த லெவல்ஸை என்ட்ரி பை பண்றதுக்கோ இல்லை செல் பண்றதுக்கோ யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இதை தாண்டி நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோ, அந்த லோக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருந்தான். லாஸ்ட் வீக்கோட லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,690 இருந்தது. அவன் ஓப்பன் பண்ணியிருந்த ப்ரைஸ் 669. லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருந்தான். இன்னைக்கு இப்போ நமக்கு க்ளோசிங் கிடைச்சிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 24,716. லாஸ்ட் வீக்கோட லோக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ லாஸ்ட் வீக்கோட லோ ப்ரீமியம், லோ ஸ்ட்ரைக்கு, இன்னே லோ ஸ்ட்ரைக்கு, இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்களில் இந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால் ப்ரீமியத்தில் தெளிவாக பார்த்துக்க முடியும். ப்ரீமியத்தை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ இதை தாண்டி இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் நாம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த லெவல் என்ன அப்படின்னா 800க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் டவுன் சைடு அப்படின்றத நாம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 800க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இப்போ வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா 950, 24,950 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கு. மார்க்கெட் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி ப்ரீமியம் சப்போர்ட் தொடர்ந்து கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் இந்த லெவலை தாண்டி அடுத்தடுத்த லெவல்ஸை ரீச் பண்ண முடியும். அதே மார்க்கெட் லோ போகணும் அப்படின்னா நமக்கு நேற்று கிடைச்சிருந்த லோ, அந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் பிரேக் பண்ணி இதுக்கு கீழே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சதுன்னா தான் இன்னைக்கு நமக்கு டவுன் சைடில் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைட் ரேஞ்சாக கிடைச்சிருக்கு.
இதுக்கு காரணம் அப்படின்னா ஏடிஎம்ல இன்னமும் 219 பாயிண்ட் இருக்கு. திங்கட்கிழமை முடிஞ்சு போச்சு. இன்னும் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள்ல 219 பாயிண்ட் ஆவரேஜ் பிரைஸா வச்சிருக்கான் ஏடிஎம்ல. நீங்க கால் போட்டு 2 பேரையும் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 440 பாயிண்ட். இந்த 440 பாயிண்ட்டையும் 0 பண்ணி ஆகணும். ஆல்மோஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு காலுக்கோ போட்டுக்கோ ஒரு 20-25 பாயிண்ட் கொடுக்க போறோம் ஏடிஎம்ல யாராவது ஒருத்தருக்கு. மீதி இருக்க அந்த 415 பாயிண்ட் 415 பாயிண்ட்டையும் 0 பண்றதுக்கு உண்டான வேலைகள் தான் நடக்கணும். ஸோ இங்கே மார்க்கெட்ல என்ன நடக்கும்? மார்க்கெட் ஒன் சைடா போறதுக்கு வாய்ப்பா மாறிடும். மேலையும் போகலாம், இல்ல ஒன் சைடா கீழேயும் போகலாம், இல்ல நல்ல ஒரு சைட்வேஸ்லயும் போகலாம். இது ரெண்டுத்துல எது நடந்தது அப்படின்னாலும் பிரீமியம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா டிகே அப்படின்ற விஷயத்துக்கு போக போகுது. லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் பிரீமியத்தை டிகே ஆக விடலை. புதன்கிழமை தான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் டிகே ஆயிருந்தது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை என்ன பண்ணியிருந்தானோ அதே விஷயத்தை தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் பண்ணியிருக்கான். ஸோ செவ்வாய்க்கிழமை பிரீமியம் டிகே ஆகாத இருந்த மாதிரியே இன்னைக்கும் டிகே ஆகாம இருக்கா அப்படின்றத வாட்ச் பண்ணும். ஒரு பிரீமியம் டிகே ஆகலை அப்படின்னாவே என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல பிரீமியம் டிகே ஆகணும். செல்லரோட மார்க்கெட் செல்லருக்கு சாதகமாக தான் இருக்கணும் அப்படின்னா டிகே ஆகணும். அங்க அந்த டிகே அப்படின்ற விஷயமே நடக்கல அப்படின்னா மார்க்கெட் செல்லருக்கே சாதகமா இல்லை அப்படின்றது தான் அங்க மீனிங். செல்லருக்கே சாதகமா இல்லாத ஒரு சூழல்ல செல்லர் எப்படி முடிவு எடுப்பான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல ஒரு சடனான ஒரு டவுன் சைட், சடனா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி பிரீமியம் டிகே ஆகாத பட்சத்துல தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம வர ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி ஜூன் மாதம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ வெபினார் வச்சுருக்கோம். அந்த வெபினாரோட லிங்க்கு நாம நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நாம் ஷேர் பண்ண போகிறோம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வெபினார் ஃப்ரீ வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க்கு கூகுள் மீட் லிங்க் நாம் அங்கே தான் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவில் ஒரு செல்லர் நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்டையோ இல்லை ஆக்டிவ் கான்ட்ராக்டையோ இந்த ரெண்டுத்துல எந்த டேட்டா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா? அந்த ஸ்ட்ரைக்கை அதிகப்படியாக ஒரு செல்லர் செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த செல்லர் எந்த இடத்துல பயப்படக்கூடிய சூழல் ஏற்படும்? இந்த விஷயத்த நாம எப்படி பிரீமியத்தில் கண்டுபிடிக்கிறது? இந்த டாப்பிக்கை தான் நாம கவர் பண்ண போகிறோம். அந்த டாபிக் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல ஸ்பாட் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.